வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச சீஸியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் வாங்க. கார்ன் பன்னீர் போட்டு தான் இந்த சாண்ட்விச் பண்ண போறேன். ஆனா பன்னீரை ஹோலா போடாம ஒரு சாஸ் மாதிரி பண்ணி இதை சேர்க்க போறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சாண்ட்விச் ரொம்பவே ரிச்சா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம். முதல் ஸ்டெப்பா நம்ம கார்னை வேக வச்சு எடுத்துக்க போறோம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் கார்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவுல்ல தாராளமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 கப் கார்ன் அதுல சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்னுங்கிறதுனால பாயில் ஆகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். கார்ன் மேல மிதந்து வரும்போது நீங்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கார்னை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுங்க. அடுத்ததான் நான் சொன்ன அந்த பன்னீர் சாஸ் பண்றதுக்கு பிளெண்டர் ஜார்ல 1 கப் அளவுக்கு நல்லா அடைச்சா மாதிரி பன்னீர் சேர்த்திருக்கேன். இது கூட 5லேருந்து 6 பேசில் லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்திருக்கேன். இட்டாலியன் ஸ்டைலுங்கிறதுனால நான் ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் சேர்த்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஹங்கர்ட், அதாவது தயிர் ஒரு வடிகட்டியில சேர்த்துட்டு மேல திக்கா நிற்கும் இல்லையா, அது மட்டும் எடுத்து நான் சேர்க்கிறேன். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் அரைச்சு முடிச்சுட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பிரி பிரி சீசனிங்கும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பவுடர்லாம் உங்களுக்கு ரெடிமேடாவே கடைகளில் கிடைக்குது. இந்த பொடிகளில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டா இருந்ததுன்னா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு சாஸ் மாதிரி வரணும். தயிருங்கிற போது நான் நார்மலாக யூஸ் பண்ற தயிர் சேர்க்கல, ஹங் கர்டு தான் சேர்த்திருக்கேன். ஹங் கர்டு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா ரிச் அண்ட் கிரீமியா கிடைக்கும். இந்த மிக்சரை நீங்க பல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு கிரீமியான ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சில மிக்சர் ரெடி ஆயிடும். இந்த மிக்சரே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க, நல்ல பேசில் வாசனையோட. அடுத்ததா நம்ம வேக வச்சு எடுத்த கார்ன்லேருந்து வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு கார்னை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தால் உங்களுக்கு ஃபில்லிங் நல்லா லூஸ் ஆயிடும். 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கிட்டு இந்த கார்ன் கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு தக்காளியை பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துடலாம். நீங்க வேணும்னா சீட்ஸை கூட ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கார்னை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலயே நான் இட்டாலியன் சீசனிங் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இட்டாலியன் பாஸ்தா இல்லைன்னா மிக்சர் ஹெர்ப்ஸ் இருக்கோ எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பல்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பன்னீர் சாஸ் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியாவே இந்த சாஸை பிரெட் மேல அப்ளை பண்ணிட்டு மேல காய் வச்சுட்டு சீஸ் போட்டு கூட டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா ஷார்ட்கட்டா நிறைய பேருக்கு பண்றீங்கன்னா இந்த மாதிரி காய் கூடவே இந்த பன்னீர் மிக்சரை நீங்க கலந்துட்டு பிரெட்டுக்குள்ள வச்சு சர்வ் பண்ணலாம். முதல்ல பாதி அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் பாக்கி இருக்கிற பாதியும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இந்த சாஸை திக்கா அரைச்சதுனால நம்ம காய்கறிகள் இருந்த தண்ணியோட அது நல்லா பேலன்ஸ் ஆயிடுச்சு. காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட கிரீமியான ஸ்டஃபிங் ரெடி. அடுத்ததா பிரெட்குள்ள வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். ஒயிட் பிரெட், ப்ரௌன் பிரெட், சாண்ட்விச் பிரெட் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் பிரெட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, நமக்கு நல்லா இருக்காது. சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெருசா இருக்கும். ஒரு சைடில் நம்ம என்ன பண்ண போறோம்னா டொமேட்டோ சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சிருக்க ஃபில்லிங்கை கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். ஃபில்லிங் நிறைய வச்சிட்டிங்கன்னா 1லேருந்து 2 சாண்ட்விச்சை உங்களால் சாப்பிட முடியாது, ஏன்னா அவ்வளோ ஹெவியா இருக்கும். பிரெட், அதுக்கப்புறம் அதில் சேர்த்துருக்கிற பன்னீர், காய்கறிகள்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். பிரெட் ஃபுல்லாக ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமா சீஸ் தூவி விட்டுக்கலாம். சீஸ் தூவுறது ஆப்ஷனல் தான், பட் கிட்ஸுக்கு சீஸ் தூவி கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பீஸாக்கு யூஸ் பண்ற மோசரல்லா சீஸ் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டைஸ்டுங்கிறதுனால எனக்கு பிரெட்குள்ள அது ஈஸியாவே அடங்கிடுது. சீஸ் சேர்க்கறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்லைஸ் வச்சு மூடும் போது பிரியாம இன்டாக்டா இருக்கும். சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்லைஸ் வச்சு மூடிட்டு ஜென்டலா அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு சாண்ட்விச்சை தவால தான் பண்ண போறேன். முதல்ல கொஞ்சமா பட்டர் கிரீஸ் பண்ணிக்கலாம். பட்டர் கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூடான தவால நம்ம செட் பண்ணியிருக்கிற இந்த பிரெட் ஸ்லைசஸை வச்சுட்டு ஒரு சைடை குக் பண்ணி எடுத்துக்க போறோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு சைடுமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் ஈவனா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சீஸும் மெல்ட் ஆகி வரும். குக் பண்ணும்போது ஜென்டலா அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. தவால தான் பண்ணோன்ட்டு இல்லைங்க, உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் அதுலேயுமே நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி சாண்ட்விச்லாம் கிறிஸ்பியாக இருக்கணும்னா நீங்கள் சுட சுட சாப்பிட்றணும், அப்போ தான் உங்களுக்கு சீஸுமே மெல்ட் ஆகி வரும். டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுங்க.
சூப்பரா இருக்கும் இந்த சாண்ட்விச். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.